நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம். இன்றைக்கு இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது. இதனை ஒட்டி ஆரம்பத்திலிருந்தே இதுல அரசியல் தொடர்பான நோக்கம் இருக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இதற்கு உங்கள் தரப்பு பதில் என்ன? வணக்கம். இந்த மாநாடு கடந்த 4 மாதங்களாக ஏற்பாடு இது முழுக்க முருக பக்தர்கள் மாநாடு என்கின்ற பெயரில் நடத்திட்டு இருக்கிறோம். இது அரசியல்ங்கிறது தேவையில்லாத ஒரு விவாதம் தான். ஏன் என்று சொன்னால், நாம எல்லா சமுதாயத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களையும், மடாதிபதிகளும், அனைத்து கட்சி தலைவர்களையும் கூப்பிட்டுருக்கிறோம். இது அரசியல் ஒன்றும் கிடையாது. முழுக்க முருக பக்தர்களுக்கு இன்னைக்கு நடைபெறுகின்ற அநீதிகள், குறிப்பாக பழனி பாத யாத்திரை போகிற பக்தர்கள் விபத்தில் மரணம் அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். திருச்செந்தூர்ல அடிப்படை வசதி இல்லை. நிறைய கோயில்கள்ல பக்தர்களுக்கு காணிக்கை வசூல் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய முருக பக்தர்களுக்கு இடையூறு ஏற்பட்டிருக்குது. குறிப்பாக சென்னிமலை விவகாரம், இந்த மாதிரி விவகாரங்கள்ல திருப்பரங்குன்ற பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் முழுமையாக தீர்வு ஏற்படுத்த வேண்டும். அதற்கெல்லாம் ஒன்று சேர்ந்து இறைவனிடம் முறையிட வேண்டும், இறைவன் புகழ் பாட வேண்டும் என்று ஒரே நோக்கம்தான் இது. இது அரசியல் என்று சொல்றாங்க. காரணம் என்ன? எல்லா முருக பக்தர்களும் ஒன்று சேர்ந்தால், இந்துக்கள்லாம் ஒன்று சேர்ந்தா ஓட்டு கிடைக்காது என்கின்ற சில அரசியல்வாதிகள், சிறுபான்மை தாஜா பண்றவங்க தான் இதுக்கான ஒரு முயற்சி பண்றாங்க. ஒரு நல்ல முயற்சியை மடைமாற்றி விடுகிறார்கள். அவர்கள் இந்த முயற்சியை திசை திருப்புகிறார்கள். ஏனென்று சொன்னால், இது எந்த வித பேதம் இல்லாம இந்த மாநாடு நடந்து கொண்டிருக்கின்றது. மிக வெற்றிகரமாக கடந்த 6 நாட்களாக லட்சக்கணக்கான மக்கள் இதை தரிசனம் பண்ணிக்கிறாங்க. எந்தவித பாகுபாடும் இல்லாமல் இன்னைக்கு சாயங்காலம் மிக பிரம்மாண்டமான மாநாடு நடக்குது. அதுக்கு சாட்சி அது. சார், தொடர்ச்சியாக அதாவது இந்து முன்னணி தரப்புல இருந்து இந்த மாநாடு அப்படின்னாலும் கூட அதுல கலந்து கொள்ளக்கூடிய தலைவர்கள், பாஜக தலைவர், அதாவது தொடர்ந்து அவர்கள் தெரிவிக்கிற கருத்து குறிப்பா அதை குறிப்பிட்டு அரசியல் விமர்சனத்தை வைக்கிறாங்க. திரு நயினார் நாகேந்திரன் அவர்களே சொல்லியிருந்தாரு, இந்த வருஷம் நாங்க வேலை கையில் எடுக்கிறோம், அடுத்த ஆண்டு தமிழகத்தையே கையில் எடுத்துருவோம். இது போன்ற கருத்துக்கள் எல்லாம் அதுல கலந்து கொள்றப்ப அவங்க தெரிவிக்கிறாங்க இல்லையா? அப்போ அதன் அடிப்படையில் அரசியல் கேள்வி எழறதை தவிர்க்க முடியாது தானே? அப்போ இதுல அரசியல் நோக்கமும் பாஜகவிற்கு இருக்குது அப்படின்ற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. அதை நம்ம தவிர்க்க முடியாதுல்ல? இல்ல, இதுல பாஜகவுடைய நிலைப்பாட்டு அவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தெளிவாக சொல்றாரு. ஆனா இந்து முன்னணி இந்த மாநாட்டுடைய நோக்கம் நாங்க சொல்றோம், இந்துக்கள் அனைவரும் ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறத நாங்க சொல்றோம். அதாவது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இவங்க மற்ற கட்சிகள் எல்லாமே சிறுபான்மைக்காக இவங்க ரம்ஜானுக்கு போய் இந்தார் நோன்பு கலந்துக்கிறாங்க. முதலமைச்சர் அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிறார். அவரு கிறிஸ்துமஸ் விழால கலந்துக்கிறார். அப்போ இது மத அரசியல் இல்லையா? அரசியல் இல்லையா அதுல? ஆனால் இந்து மதத்துல நிகழ்ச்சிகள் வராத, குறிப்பாக தமிழக அரசு நடத்திய மாநாடு, முத்தமிழ் முருகன் மாநாடு பழனியில நடத்தினாங்க. முதலமைச்சர் ஏன் கலந்து கொள்ளவில்லை? அப்போ இதுல அரசியல் வருதா வரலையா? அப்ப இந்துக்கள் ஒன்று சேர்ந்தா மட்டும் அரசியலா? கிடையாது. இவர்கள் பாரபட்சமாக நடக்கிறார்கள். நாம சொல்ற விஷயம் தான். அப்ப இந்துக்கள் ஒன்று சேர்றாங்கன்னு சொன்னாங்க, யாரெல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்கன்னு சொன்னா அரசியல் சொல்லாமா? இப்ப சிறுபான்மைக்கு மட்டும் இவர்கள் போறாங்களே, யாராவது கேள்வி கேட்கிறாங்களோ? ஏன் பெரும்பான்மைக்கு முத்தமிழ் முருகன் மாநாடு, அரசாங்கம் நடத்துற மாநாட்டுக்கு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஏன் கலந்து கொள்ளவில்லை? யாரும் கேட்கலையே, அரசாங்கம் தான் நடந்துச்சு. அதனால இது அரசியல் மாநாடு அல்ல. இந்துக்கள் ஒன்று திரைந்தால் இவங்களுக்கு ஓட்டு பயம் வருது. இந்துக்கள் பெரும்பான்மை இந்துக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, பயம் வருது. அந்த பயத்துக்கு காரணம் இவர்கள் இத்தனை வருட காலம் இந்துக்களை வஞ்சித்து இருக்கின்றார்கள் தான் நாங்கள் குற்றம் சாட்டுறோம். நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம்.